நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா எரியோடு பண்ணப்பட்டியில் எழுந்தருளி வரும் ஸ்ரீ விநாயகர், காளியம்மன், மாரியம்மன், பகவதி அம்மன், முத்தாளம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. இன்று அதிகாலை முதல் கோபூஜை, சுமங்கலி பூஜை, கன்னிகா பூஜை, வடுக பூஜை, தொட்டு துலக்குதல், உயிரூட்டுதல் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பூர்ணாகிதி செய்யப்பட்டு கடம்புறப்பாடு செய்து சரியாக 10:45 மணிக்கு கோபுர கலசங்களுக்கு புனித நீர் தெளித்து கும்பாபிஷேகமானது நிறைவடைந்தது. அதைத் தொடர்ந்து நாள் முழுவதும் அன்னதானம் நடைபெற்று வருகிறது. இவ்விழாவிற்கு ஊர் பொதுமக்கள் மற்றும் சுற்று வட்டார பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விழா ஏற்பாட்டினை ஊர் பொதுமக்கள் மற்றும் ஊர் பெரியாதனக்காரர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த கும்பாபிஷேகத்தை அகம முறைப்படி தெத்துப்பட்டி அருள்மிகு ராஜகாளியம்மன் திருக்கோயில் குருக்களான ஜகவர் என்கிற சதாசிவ குருக்கள் வேத பாராயணம் செய்து கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் டிரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 809818187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.